கேட்டு வாங்கிய ஒரே ஒரு தொகுதியில் தனது ஒரே மகனை களம் இறக்குகிறார் வைகோ. இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்ட போது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் மயான அமைதி நிலவியது. வழக்கம் போல தவறு செய்துவிட்டாரா வைகோ என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கூட்டணியில் மறுமலர்ச்சி திமுக திருச்சிராப்பள்ளி தொகுதியிலே போட்டியிடுகிறது. இத்தேர்தலில் மறுமலர்ச்சி திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தேர்வு குறித்து கழக ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் கலந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதியில் மறுமலர்ச்சி திமுக சார்பில் கழக முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்களை கழக வேட்பாளராக போட்டியிடச் செய்வதென்று ஆட்சிமன்ற குழு கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டது. வாரிசு அரசியலுக்கு எதிராக வரிஞ்சு கட்டி கொண்டு களமாடிய வைகோ தனது வாரிசை தனது கட்சியின் வேட்பாளராக அறிவித்த காட்சிதான் இது. போராடி பெற்ற ஒரு தொகுதிக்கான வேட்பாளரை அறிமுகம் செய்யும் போது கட்சி நிர்வாகிகளின் முகத்தில் கொஞ்சமும் சந்தோஷம் இல்லை. வைகோவிற்கு ஆதரவாக நின்ற முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் சோகத்தில் ஆழ்ந்திருக்க, வழக்கம் போல வாரிசுகளுக்கு குடைப்பிடிக்கும் கோஷ்டி மட்டும் சம்பிரதாயத்திற்கு கைத்தட்டினார்கள். கூட்டணியில் மறுமலர்ச்சி திமுக திருச்சிராப்பள்ளி தொகுதியிலே போட்டியிடுகிறது. இத்தேர்தலில் மறுமலர்ச்சி திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தேர்வு குறித்து கழக ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் கலந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதியில் மறுமலர்ச்சி திமுக சார்பில் கழக முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்களை கழக வேட்பாளராக போட்டியிடச் செய்வதென்று ஆட்சிமன்ற குழு கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டது. இந்த சோகத்திற்கு காரணம் என்ன என விசாரித்ததில் எப்போதும் போல இப்போதும் தவறான முடிவை எடுத்திருக்கிறார் வைகோ என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். மகனை தேர்தல் அரசியலில் ஆர்வத்துடன் களத்தில் இறக்கும் வைகோ தொகுதியை தேர்ந்தெடுப்பதில் கோட்டை விட்டுவிட்டார் என்கிறார்கள். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த முறை வெற்றி பெற்ற காங்கிரஸ் இந்த முறையும் அந்த தொகுதி தங்களுக்கே வேண்டும் என முரண்டு பிடித்துக் கொண்டிருந்தது. திருச்சி எம்பியான திருநாவுக்கரசர் 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தனக்கு சீட்டு கேட்க உரிமை இல்லையா என கொந்தளித்தார். இப்படி உறுதியோடு இருந்த காங்கிரஸ்காரர்கள் மதிமுகவிற்கு வேலை செய்வார்களா? காங்கிரசார் இப்படி என்றால் திமுகவினர் பற்றி சொல்லவே தேவையில்லை. திருச்சி தொகுதியை தன் மகனுக்காக ஒதுக்கி வைத்திருந்தார் அமைச்சர் KN நேரு. அவசரமாக தனது மகனை களத்தில் இறக்கி கட்சி பணிகளை மேற்பார்வையிட வைத்தார். இந்த நிலையில் மகனுக்கு கிடைக்காத இடத்தில் வைகோ மகன் நிற்கிறார் என்றால் KN நேரு பணி செய்வாரா? ஒருவேளை தன் மகனுக்கு வேறு தொகுதி ஒதுக்கப்பட்டால் நேருவின் கவனம் எங்கு இருக்கும்? அதையும் மீறி அவர் கவனம் செலுத்தினாலும் அன்பில் மகேஷ் இருக்கிறாரே. அன்பில் மகேஷிற்கும் KN நேருவுக்கும் நடக்கும் பணி போரில் வைகோவின் மகன் எப்படி வெற்றி பெறப் போகிறார்? பெற்ற ஒரு தொகுதியில் வாரிசை களம் இறக்குவதால் மதிமுகவினரும் சுறுசுறுப்பாக வேலை செய்வார்களா என்பதும் சந்தேகம்தான். காரணம் 2019, 2021 தேர்தல்களில் கட்சிக்காரர்களை திமுக சின்னத்தில் போட்டியிட வைத்த வைகோ தன் மகன் போட்டியிடும் போது மட்டும் 5.99 விழுக்காடு 6 விழுக்காடு என கணக்கு சொல்லி தேர்தல் கமிஷன் தவறாக கணக்கு போட்டு விட்டது என கதை சொல்லி பம்பரம் சின்னத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். திமுக சின்னத்தில் மகன் போட்டியிட்டால் சுயமரியாதைக்கு இழுக்கு என அடித்துக் கொள்ளும் வைகோ கட்சிக்காரர்களை மட்டும் வேறு சின்னத்தில் போட்டியிட வைத்தாரே. இதை மதிமுகவினர் ஏற்றுக்கொள்வார்களா? ஆக சொந்த கட்சியினர் வேலை செய்ய போவதில்லை, கூட்டணி கட்சியான திமுக உதவப் போவதில்லை. சிட்டிங் எம்பியான காங்கிரஸ்காரர் காலை வாரிவிட காத்திருக்கிறார். இந்த நிலையில் வைகோ தனது மகனை களத்தில் இறக்கி தவறான முடிவை எடுத்துவிட்டார் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். அதனால் தானோ என்னவோ வைகோ அறிவித்த போது தாயகத்தில் மயான அமைதி நிலவியது.